அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் முருகனின் ஓம்காரா, அதாவது ஓம் என்ற அடையாளம், சிம்பல், குறியீடு என்னத்தை உணர்த்துகிறது என்பதை பார்ப்போம். ஓம் என்றாலே இந்த குறியீடு என்றாலே யாம் இருக்க பயமன் என்பது சிம்பாலிக்க சொல்லுவாங்க. இதன் தாத்பரியம் என்ன, இது எவ்வாறு இந்த சிம்பிளை வைத்திருந்தார் முருகன், அதனுடைய காரணம் என்ன என்பதை கொஞ்சம் ஆராயலாம். இது நான் விவரிக்கும் போதே இந்த எல்லை வடிவம், முருகனுடைய ராஜ்யத்தின் எல்லை வடிவம் என்பதை எவ்வாறு இருந்தது என்பதை உங்களுக்கு நான் விளக்குகிறேன். இதில் உள்ள கோயில்களை கொண்டும் அங்கிருந்த படை பரிவாரங்கள் வாழ்ந்த இடங்களை கொண்டும் இந்த எல்லைகள் வகுக்கப்பட்டுள்ளது. இதில் முதலாவதாக ஆதி சுப்பிரமணிய கோயில், இது கர்நாடகத்தில் உள்ளது. இது 5000 வருடங்கள் பழமையானது. இதுக்கு பக்கத்தில் கொக்கி சுப்பிரமணிய கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சுப்பிரமணிய கோயில். இது மூன்று ஒரு கான்செப்டாக முதல், மத்திய மற்றும் கடைசி அப்படின்ற இருக்குது. இதற்கடுத்து அந்த நாகாந்த சுவாமி டெம்பிள் இருக்குது. இது முருகனை தான் அவங்க நாகனம் வைத்து வழிபடுறதாக காமிக்கிறாங்க. இதற்கு அடுத்து பழனி, அப்புறம் மன்னை சுப்பிரமணிய கோயில், கொடும்பு சுப்பிரமணிய கோயில், இது பாலக்காடில் இருக்குது. எழுத்தூர் சுப்பிரமணிய கோயில், இது திருச்சூரில் இருக்குது. குமாரகோம் என்ற கோயில் கோட்டயம் பகுதியில் கேரளாவில் இருக்குது. இது 1800 வருடங்கள் பழமை என்று சொல்கிறார்கள். அப்புறம் வீந்தூர் சுப்பிரமணியா கோயில், இது கோட்டயத்தில் இருக்குது. இந்த கோயிலை பாண்டவர் மற்றும் வேதவியாசர் வழிபட்டர் என்று சொல்கிறார்கள். அடுத்து அரிப்பேடு, இது தக்ஷன் பழனி, அதாவது தெற்கு பழனி என்று சொல்கிறார்கள். இந்த கோயிலை பரசுராம அவர்கள் கட்டியதாக சொல்லப்படுகிறது. சுப்பிரமணிய துர்கா கோயில், இது குமரபுரம் திருவாண்டத்தில் இருக்கிறது. கன்னியாகுமரி குமார கோயில் அல்லது சுப்பிரமணிய கோயில் என்று சொல்கிறார்கள். இது கன்னியாகுமரியில் உள்ளது. திருச்செந்தூர், இது கோயில் எல்லாருக்கும் தெரியும். திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, சால்வான் குப்பம், இது மகாபலிபுரத்தில் இருக்கிறது. இந்த கோயில் கிட்டத்தட்ட 300 BC பழமை வாய்ந்தது என்று ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எவிடன்ஸஸ் சொல்லுது. இது ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்கிறது. கந்தமாமனை மலை, இது கோதாவரி பகுதியில் இருந்த ஒரு கடல் பகுதி, அது கடல் கடியில் சென்று விட்டது தற்போது. அதப்புறம் விஜயவாடாவுக்கு அருகிலுள்ள பிகாவாலோ என்ற கோயில், இது சாளுக்கிய மன்னர்கள் கட்டப்பட்ட நல்ல அழகு வாய்ந்த கோயிலாகும். அதற்கடுத்து சுப்பிரமணியேஸ்வர நாகேந்திர சுவாமி டெம்பிள், பெரகாம்பூர், ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாலே வெஸ்ட் பெங்கால். அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால் ஸ்ரீ கணேசா முருகா டெம்பிள், சரோதா முருகா டெம்பிள், இதுவும் வெஸ்ட் பெங்கால் இருக்குது. அதுக்கடுத்து அப்படி போனீர்கள் பர்மாவில் ரங்கூனில், அந்த தாய்லாந்து ரங்கூனில் 2 முருகன் கோயில்கள் உள்ளன. அப்படி மேலே சென்றால் அசாம் சோனாப்பூர் கார்த்திகேய கோயில் உள்ளது. அதற்கு கொஞ்சம் மேலே அப்படி போனீர்கள் அருணாச்சல பிரதேசம் மலிநீதன் கார்த்திகேய கோயில் உள்ளது. பீகாரில் பரவலாக எல்லா இடத்துலையும் முருகன் வணங்கியிருக்காங்க. அதன் அடையாளமாக நாலந்தா யூனிவர்சிட்டியிலே அவருடைய சிலையை பிரதானமாக வைத்து வழிபட்டிருந்தார்கள். அதற்கடுத்து குரஞ்ச பர்வதி மல்கி கார்த்திகை சுவாமி டெம்பிள், இது ஜார்க்கண்டில் இருக்குது. பெகுவா கார்த்திகா டெம்பிள், இது ஹரியானாவில் இருக்குது. கார்த்திக் சுவாமி டெம்பிள் மணிக்கூ, இது உத்தரகாண்டில் இருக்குது. கார்த்திகேயா டெம்பிள் உத்தரகாண்ட் ரிஷிகேஷில் இருக்குது. கார்த்திக் சுவாமி மந்திர் குருத் பாலா உத்தரகாண்டில் இருக்குது. கீர் கங்கா கார்த்திகேய டெம்பிள், இது இமாச்சல பிரதேசில் இருக்குது. குக்குடி கார்த்திகேய டெம்பிள், இது இமாச்சல பிரதேசில் இருக்குது. துப்பார் கார்த்திகேய டெம்பிள், இது இமாச்சல பிரதேசில் இருக்குது. கார்த்திகேய சுவாமி டெம்பிள், இது சண்டிகரில் இருக்குது. ஸ்ரீ ஜெய் அம்பே கார்த்திக் சுவாமி டெம்பிள், இது பரோடாவில் உள்ளது, குஜராத்தில். அதற்கடுத்து ஜோத்பூர் கார்த்திகேய டெம்பிள், அதுக்கடுத்து அப்படியே கோட்டா, இந்த 2 கோயிலில் ராஜஸ்தானில் இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே நான் அந்த ஓம் ஷேப் ஆர்டரில் அப்படியே சொல்லிட்டு வரேன். அதுக்கடுத்து ஜம்பேஸ்வர் சிவா டெம்பிள், இங்கு
கார்த்திகேயன் அதாவது முருகன் வந்து சிவனை வழிபட்டதாக சொல்கிறார்கள். இந்த கோயில் வந்து காயப் டெம்பிள்னு சொல்கிறார், அதாவது காணாமல் போகின்ற கோயில். கடல் மட்டம் குறையும் போது தெரியும், கடல் மட்டம் ஏறும்போது காணாமல் போகும். இது குஜராத் கட்ச் கோயில் இருக்குது. நாசிக் கார்த்திகேய டெம்பிள் இது மகாராஷ்டிரா இருக்குது. பஞ்சகனி கேவ்ஸ் டெம்பிள் கார்த்திகேய டெம்பிள் இது மகாபலேஸ்வர் பூனேயில் இருக்குது, பூனேக்கு அருகே மலையில். அதற்கடுத்து ஆர்டர் பார்த்தீங்கன்னா போபால் அடுத்து கார்த்திக் மந்திர் இது குவாலியரில் இருக்குது. ஜெகநாதபுரம் கார்த்திகேயா டெம்பிள் இது ராஜஸ்தானில் இருக்குது. ஃபைனலாக உஜ்ஜைன் கார்த்திகேய டெம்பிள் இது மத்திய பிரதேசில் இருக்குது. இப்போது இந்த ஓம் ஷேப்பை நான் அப்படியே கீழிருந்து ஆரம்பித்து ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு அப்படியே உங்களுக்கு அந்த ஷேப் எப்படி இருக்குது, அதன் ஆர்டரில் என்னென்ன கோயில் வந்து இந்தியா முழுக்கும் இருந்தது என்பதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போது இதில் உள்ள ஒரு ஆர்டரை பார்க்கும்போது இந்த அமைப்பில்தான், இந்த வடிவமைப்பில்தான் முருகன் தனது எல்லைகளை உலகம் முழுவதும் வைத்திருந்தார். உலகம் முழுவதும் இந்த ஓம் வடிவில் எப்படி அவர் எல்லைகள் பறந்து விரிந்து இருந்தன, அங்கிருந்த மக்கள் எவ்வாறு வழிபட்டனர், அதற்கான சான்றுகளுடன் அதை வரும் காணொலியில் விளக்குகிறேன். எனவே இந்த ஓம் என்பது இவரை உணர்த்துகிறது. இந்த ஓம் நடுவில் வந்து வேல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இந்த வேல் ஸ்ட்ரைட்டாக போகிறது தான் சென்ட்ரல் ஹைதராபாத் காமிக்கும், பிரதான நகரம். கீழே வந்து கன்னியாகுமரி காமிக்கும், குமரி கண்டத்தை டச் பண்ண காமிக்கும். மேலே வந்து இமாலய பகுதி, அந்த இமாலய பகுதி தான் குன்ச் பர்வதமலை வந்து உத்தராகண்டில் இருக்குது. அதை அப்படியே போய் வந்து கைலாசை டச் பண்ணும். அப்போது இவர் இருந்த போய் உணர்த்தவனம் தான் இது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசண்டாக இது முருகன் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு. நான் இன்றைக்கு காமிச்சது முருகன் எல்லை விரிந்திருந்த பறந்து விரிந்த இந்தியாவை அவனுடைய மேப்பை காமித்திருக்கிறேன். இதன் இடைப்பட்ட பகுதியில் அவர் குறுநில மன்னர்களை வைத்து தனது நேரடி ஆதிக்கம் மற்றும் மறைமுக ஆதிக்கத்தை கீழ் ஆட்சி புரிந்தார். இந்த காணொளி கண்டமைக்கு நன்றி.